வணக்கம். நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். இந்த எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி இது மாணவர்களுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை. இது வந்து முக்கியமாக பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா உங்கள் குழந்தைங்க இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த கடந்த ஒரு வருடமாக ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. சில பேர் போடாமல் இருப்பாங்க. ஸோ வாட் எவர் எதாக இருந்தாலும் இப்போ அவங்க எக்ஸாமுக்கான ஒரு டைமிங்கில் வந்துட்டாங்க. இந்த டைமில் நீ இதை எப்படி பண்ண, ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே இதை எப்படி பண்ண, எந்த மாதிரி பண்ண, நல்லா பண்ணியா, இந்த ரிவ்யூ கூட நீங்கள் போகவே வேண்டாம். அடுத்த எக்ஸாம்ஸ் என்ன வருதோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அவங்க இது வரைக்கும் என்ன முடிச்சிருக்காங்களோ அதை பர்ஃபெக்டாகவும் அதை பெஸ்ட்டாகவும் அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் வந்து நீங்கள் கொடுங்க. தேர்ட் ஒன், இந்த டைமில் உன் ஃப்ரெண்ட் எப்படி பண்ணாங்க, அவங்க எப்படி பண்ணாங்க, எந்த விட்டுட்ட, எந்த மாதிரி வந்து முடிச்சிருக்க, இந்த மாதிரியான ஒரு கம்பேரிட்டிவான ஒரு தாட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. த ஃபோர்த் ஒன், அவங்க என்ன கண்டிஷனில் இருந்தாலும் அவங்களால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த மைண்ட் தாட்டில் அவங்கள ட்ராவல் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை வேற யாராச்சும் அவங்கள தாத்தா பாட்டி இருக்கலாம், இல்லை வேற யாராவது ஒருத்தர் வந்து அவங்கக்கிட்ட பேசினா இந்த டைம் அவங்களுக்கு ஒரு ஃபீல் குட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள ஒரு 2 வார்த்தை அவங்கள பிளஸிங் பண்ணி பேச வச்சு அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஈவன் ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து அவ்வளோ நல்லா நான் பண்ணல, இதில் இவ்வளோ தான் வரும், ஆனால் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்து லிசன் பண்ணுங்க. ரைட், ஓகே, வாட் நெக்ஸ்ட், என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம். தட் மீன்ஸ் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து அவங்களோட மைண்ட் செட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், முன்னாடி ஏன் அது வந்துட்டு லேக் ஆச்சு, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இது வந்து ஆஸ் அ பேரண்டாக நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இன்னும் அடுத்த லெவலுக்கு பூஸ்ட் ஆகும். அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு அவங்கள பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எந்த பேரண்ட்டுக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.